எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் டூ ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். மல்லி வந்து பின்னாடி சொல்கிறாங்க, மாமா சொல்லாதீங்க மாமா அப்படின்றாங்க. சரவணன் வந்து எப்படியாச்சும் சொல்லிடலான்னு காத்திருக்கிறாரு. கோமதி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படின்னு. கோமதி கேட்குறாங்க, நாளைக்கா? சுகனே வந்து சொல்கிறாங்க, நான் ஏமாத்துச்சு நாளைக்கு தான் அப்படின்றாங்க. கோமதி வந்து கேட்குறாங்க, வாயை திறக்கவே மாட்டானோ? நாளைக்கு கடை திறக்கிறது இன்றைக்கி தான் சொல்லுவீங்களாப்பா? இல்லை தாச்சி, நாளைக்கு வந்து நல்ல நாள், அதனால தான். கோமதி சொல்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்றாங்க. அது வந்து இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. ஏன் கடை விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. சரவணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் மாமா வந்து நாளைக்கு கடை திறக்க போகிறானா சொல்கிறேன். நாளைக்கா கடை திறக்க போகிறாரு மாமா? இதான் உங்கள் மாமா கூட அப்படியே கொஞ்சிட்டே போய், உனக்கு தெரியாது கடை திறக்கிறாருன்னு உனக்கு தெரியவே தெரியாதான்னு கேட்குறாங்க. கதிர் சொல்கிறாரு, எனக்கு வந்து தெரியாது. ஏமா உனக்காச்சும் கடை திறக்க விஷயம் தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கும் தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க ராஜி. நல்லா எல்லாரும் கேளுங்க, எதுவுமே சொல்லலை, நல்லா கேளுங்க அப்படின்றாங்க. சரவணன் வந்து, நீயே மாமா இப்படி இருக்கேன்னு, நீயே எல்லாத்தையும் வந்து மறைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அரிசி வந்து கேட்குறாங்க, என்கிட்ட நீங்கள் சொல்லி இருக்கலாம்ல மாமா அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்கிறான்னு காலையில் தானடா சொன்ன உன்ட்ட. அப்போ கூட உன் வாய் திறக்கவே இல்லையாடா, பேசாமல் தானடா இருந்த, இப்போ உனக்கு தெரியவே தெரியாத. கதிர் வந்து சொல்கிறார், கோவப்படாதம்மா பேசிக்கலாம் அப்படின்னு. நீ சும்மாரா, எப்படா கோவப்படாமல் இருக்கிறது? ஏன்டா பழனி, எங்கள்கிட்ட நீ சொல்லவே இல்லை இந்த விஷயத்த. உன் கடை விஷயத்தில் வந்து நாங்கள் பொறாமப்படுவோம்னு நினச்சிக்கிறியா? எங்கள்கிட்டையும் சொன்னிருந்தா சந்தோஷமாக உனக்கு கடை வச்சு கொடுத்துருப்போம்லடா. ஏதோ நீ வந்து நம்ம கடையில் இருக்கிறதுனால எதுவும் பேசாமல் நானும் அப்படியே இருந்துட்டேன். பெரிய மாமா சின்ன மாமா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவர் மட்டும் எதுக்கு வேறு கடையில் வந்து வேலை பார்க்கணும்? அதனால தான் அவருக்கு ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. ஏய் அப்படின்றாங்க கோமதி. பழனி சொல்கிறாரு, நீனு இன்னொரு கடைன்னு பேசாமல் நீ சும்மா இரு அப்படின்றாரு. சுகனே சொல்கிறாங்க, இது இன்னொரு கடை தானேங்க, உன் புருஷன் கடை திறக்கிறது ரொம்ப சந்தோஷம்தாம்மா, யாரும் நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா நாளைக்கு கடை திறக்க போகிறது, இன்னைக்கு ஏன் சொல்கிறீங்க தான் கேட்குறேன். இந்த விஷயத்தில் நான் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு நான் இல்லவே இல்லைக்கா. கோமதி சொல்கிறாங்க, நடிக்காதடா அப்படின்னு. என்னை நம்புங்கக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. மாப்பிள்ளைங்களா கேளுங்கடா, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றார் பழனி. அண்ணா வந்து ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்கடா. நானும் ஏதோ சமாளித்து பார்க்குறேன், அப்புறம் ஏதோ சொல்லி பார்க்குறேன், அவங்க கேட்கவே மாட்டாங்க. எனக்கு கடையே வேணான்னு சொல்கிறேன், சொல்லாமலே கடையை பார்த்துட்டாங்க டப்புக்குன்னு. திறக்கிறதுக்கு அவங்களா நாள் வந்து குறிச்சிட்டாங்க. ஆத்தாவும் சரின்னு சொன்னிச்சு, அதனால என்னால் தட்டி கழுவ முடியல. டேய் சும்மா நடிக்காதடா. இவனே சொல்கிறாங்க, என்ன நடிக்கிறாரு இவர்? இவனை இப்போ ஏன் கத்திட்டே இருக்க, அமைதியாக இரு அப்படின்றாங்க. தயவு செய்து அமைதியாக பேசு. நீங்கள் எதுக்கு பம்மிட்டே இருக்கிய? நீங்கள் என்ன திருட்டுத்தனமாக பண்ணிகிட்டே இருக்கிய? எம்பட்டு நாள் உங்கள் அக்காக்காக வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க. மச்சான் கடையில் வந்து நீங்கள் அடிமை வேலையை பார்த்துட்டே இருந்தீங்க. ஏம்மா என்னம்மா என்ன சொன்னேன்னு கேட்குறேன். அடிமை வேலை பார்த்துன்னு. சரி, ஏதோ ஒரு வேலை பார்த்தாரு, தனியாக ஒரு தொழில் திறந்து போகிறாரு, அதில் வந்து முழு சந்தோஷம் தாண்டி எனக்கு. சந்தோஷம்னு சொல்லிட்டு ஏதோ குற்றாலி வந்து கூண்டில் நிற்கிற வைக்க மாதிரி கேள்வி கேட்கிட்டே இருக்கிய. எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணணுமா அவர்? சுகுனியை தேவையில்லாமல் எரியிற நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றி இருக்கிற நீ வேற. தயவு செய்து நீ வந்து பேசாமல் சும்மா இருமா அப்படின்னு. மச்சான், நீ உங்கள்கிட்ட வந்து எதுவும் மறைக்கணும்னு எனக்கு நினச்சதே இல்லைண்ணா. பழனி, கதிர் வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பித்தான், அதையும் நான் சந்தோஷமாக பார்த்தேன். அது மட்டும் இல்லை, நம்ம செந்தில் வந்து அரசாங்க வேலைக்கு போனான், அதை பார்த்து எல்லோரும் வந்து வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி நீ கடை ஆரம்பிக்கும் போது எல்லோரும் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மூர்த்தி சொல்கிற, நீ வந்து நல்லா இருக்கணும்டா, இதை பற்றி நம்ம வீட்டில் வந்து யாரும் பேச வேண்டான்றார் மூர்த்தி. ஏய், எம்புட்டு வருத்தமாக இருக்குன்னு தெரியுமாடா அவருக்கு? யாரையும் வருத்தப்பட வைக்க நான் எதுவுமே பண்ணலக்கா. எனக்காக நீ வந்து என் கூட வந்தாண்டா எம்புட்டு வருஷமா. அதை வச்சு உனக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அண்ணனை சொன்னாங்கன்னா உனக்காக நான் சண்டையே போட வேண்டா. அந்த வீட்டில் போய் நான் எங்கே பண்ணா, உனக்கு கிடைக்கணும்னுக்காக நடக்கணும்னு நானும் நினச்சிட்டேன்டாண்டா இருக்கேன். அவங்க வந்து உனக்கு கடை கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம்தான்டா எனக்கு. நாளைக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உனக்காக நாங்கள் நிற்போம்டா. ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப தப்புடான்னு சொல்கிறாங்க.
கதிர் வந்து கேட்குறாரு, என்ன கடை மாமா அப்படின்னு. பழனின்னு சொல்கிறார், மளிகை கடை தான் மாப்பிள்ள. மட்டும் தான் மாப்பிள்ள எனக்கு தெரியும். இத்தனை பேர் வருத்தத்தில் வந்து மீறி நான் கடையை திறக்கணுமான்னு இருக்குன்னு கேட்குறாரு. வீட்டில் இருக்கிற வருத்தம் வந்து நியாயமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பார்த்துக்கலாம் மாமா, புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிறீங்க.